வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டே 3 ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ராக்ஸி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ப்ராக்ஸியில் போயிட்டு நீங்கள் போய் சைன்அப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ சர்வீஸ் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் காட்டும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்ஸி ஃபார்மேட் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ப்ராக்ஸி வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து போட்டு நான் வந்து ரன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ப்ராக்ஸிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் வந்து நான் ரன் பண்ண போகிறேன். அப்போ நான் 10 ப்ராக்ஸிக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வந்து ரன் பண்ணுவேன் ஓகேங்களா. அப்படின்னா இப்போ ஒரு ப்ராக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பற்றி நான் வந்து ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் வந்து நான் டிஜிட்டல் ப்ராடக்ட் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்ஸி மூலிமா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு 5 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு, அப்புறமே 5 பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து ரன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 5 ப்ராக்ஸி தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ 5 ப்ராக்ஸி உங்களுக்கு வந்து $5 வந்து போகும். நான் வந்து டெடிகேட் ப்ராக்ஸி வாங்கினால எனக்கு வந்து ஒரு $10 போகும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்ஸி இது பண்ணுறது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சர்வீசஸ் ஏரியாவில் போய் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு வரது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸியோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ராக்ஸியோட ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா 198.121.98.12 அப்படி சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க 8084 அந்த மாதிரி கொடுப்பாங்க, 8080 அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க, 8086 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சைன்அப் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும். ஸோ யூசர் நேம் அதுக்கப்புறமேலு பாஸ்வேர்டு இப்படி உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா இதை எடுத்துக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராக்ஸி. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ செட்டிங் போயிருங்க. இங்கே 3 டாட் இருக்கும், அதில் போய் செட்டிங் போயிருங்க. நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபயர்ஃபாக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராக்ஸியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த போர்ட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபியாகவும் ஒர்க் ஆகும், ஹெச்டிடிபிஎஸ்ஸாகவும் ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி வந்து எனேபிள் ஆகிடும். உங்களோட ஐபி வந்து கேட்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஐபி என்னவோ அந்த ஐபி வந்து கேட்கும். ஸோ அந்த ஐபி வந்து வாட் இஸ் மை ஐபி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போகணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து ப்ராக்ஸி போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதில் போய்க்கலாம். வாட் இஸ் மை ஐபி, ஸோ வாட் இஸ் மை ஐபி ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து அதில் வந்து கான்ஃபிகர் பண்ண சொல்லும். ஏன்னா இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிலையன்ஸ் ஜியோ நான் யூஸ் பண்ணுறதுனால நான் ஜியோ நெட்வொர்க்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ IP6 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா. ஜியோவில் யூஸ் பண்ணாலும் இப்படி வருது. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு ஸோ மேலே என்ன ஐபி அட்ரஸ் வருதோ அதில் எடுத்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிடுங்க. ஸோ கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா. ஓகே. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம், அவ்வளோதான். ப்ராக்ஸி வந்து இவ்வளோ தான் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ராக்ஸி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறதுன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ்க்கும் இப்போ யூஎஸ் ஐபி அட்ரஸ்க்கும் இன்டர்மீடியேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸியோட வேலை. நம்மளோட ஐபி அட்ரஸ் ஹைட் பண்ணிவிட்டு யூஎஸ் ஐபி அட்ரஸ் அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐபி அட்ரஸை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம வந்து யூஎஸ் ஐபியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த ப்ராக்ஸியில் ஒர்க் பண்ணுறோம். அப்போனா அந்த ஐபியில் ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய கான்செப்ட் நமக்கு ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவை ஒரு ப்ராக்ஸி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நான் சொன்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி எடுத்து போட்டுருங்க, போர்ட் எடுத்து போட்டுருங்க. மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்களே செலக்ட் பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ இப்போ நீங்கள் சைன்அப் பண்ணுறப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்கும். ப்ராக்ஸியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குங்கன்னா இப்போ நியூ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு டிக்கெட்டை நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ரீசன்ட் டிக்கெட் எதுவுமே கிடையாது. ஸோ டிக்கெட் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ ப்ராக்ஸியை பொறுத்த வரைக்கும் இது தான் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எப்பயும் போல் நான் போஸ்ட் போட்டிருக்கேன்.
ஸோ என்னோடய பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 153 பேர் ரீச் ஆகிருக்கு. 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ ரன் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 16ஆம் தேதி வந்து இன்னும் ஃபுல்லாக இது ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3884 பேர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 739 பேர் வந்து பார்த்துருக்காங்க. பட் என்னோடய மொபைலில் நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்கன்னு காட்டுது. ஏன்னா இது இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் வந்து டிஸ்கார்டில் போடுறேன், நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து போடுறேன். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஜென்ரல்லே நான் போடுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 138 பேர் வந்து பார்த்துருக்காங்க. 15ஆம் தேதி பார்த்துருக்காங்க. இன்னும் 16ஆம் தேதியும் இன்னும் அப்டேட் ஆகலை. நாளைக்கு தான் வந்து அப்டேட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ 16ஆம் தேதி போடுறது 152 பேர் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 147 பேர் பார்த்துருக்காங்க, 131 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ 115 ஸோ பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு லைக்ஸும் வருது, ஃபாலோவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 5 ஃபாலோவர்ஸோ இன்னும் 6 ஃபாலோவர்ஸோ வந்திருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிக்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா அது டிக்டாக்லேயும் நான் ஷெட்யூல் பண்ணி விட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10 போஸ்ட்டில் ஒரு 5 போஸ்ட் தான் வந்திருக்கும். மீதி 5 போஸ்ட் வந்து வந்துட்டுருக்கும். ஏன்னா நான் யூஎஸ் டைமில் வந்து ஷெட்யூல் பண்ணி விட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூஎஸ் டைமில் அந்த 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் வந்து ஷெட்யூல் பண்ணனால கொஞ்சம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது நீங்கள் வந்து முதல்ல ப்ராக்ஸி பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பாக நமக்கு வந்து யூஎஸில் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து யூஎஸ் ப்ராக்ஸி வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இதை விட வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் வந்து ப்ராக்ஸி வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராக்ஸி இருக்குது, அது இல்லாமல் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமேசான் அப்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16ஆம் தேதி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிளிக் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து எந்த ஒரு ஆர்டருமே வந்து வரல. சப்போஸ் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, மேபி நமக்கு தெரியாது. ஓகேங்களா. நமக்கு அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு 5 days 6 days விட்டுறணும். நம்ம மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தோம்னா கிளிக்ஸ் வருது, பட் ஏன் சேல்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்பாங்க. பட் அந்த சேல்ஸ் கிளிக்ஸ்லாம் பண்ணிடுவாங்க, பட் அது சேல்ஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 10 போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். பின்ட்ரெஸ்ட்டில் வந்து 10 போஸ்ட் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிக்டாக்ல வந்து 10 போஸ்ட் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். யூடியூப் வந்து நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வியூஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 5 போஸ்ட் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் நல்லா வியூஸ் வந்திருக்கு. நான் என்னென்னு நோட் பண்ணல, பட் வியூஸ் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்லேருந்து அந்த வீடியோ எடுத்து போடணும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் லிங்க்லேயே போயிட்டு அந்த வீடியோவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதுக்கான ப்ளகின்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து நம்மளோட டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் வந்து ஆக்டிவாக வரல. பிகாஸ் நான் இதெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கனால வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளோட டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நீங்கள் வந்து ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நிறையா வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நானும் உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே இன்றைக்கி வந்து நம்ம அப்டேட் இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கிறதுல நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்ட போஸ்ட்டுக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கிது இந்த அஃப்லியேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமேசான் அஃப்லியேட்டில் நாளைக்கு எத்தனை கிளிக்ஸ் கிடைக்கிது, ஏதாச்சும் சேல்ஸ் ஆகுதா, இது வரைக்கும் பண்ணதில் ஏதோ சேல்ஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இது எப்போ அப்டேட் ஆகுதோ அப்போ தான் அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆகிறப்ப நம்ம வெளியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இன்றைக்கி டே 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 30 போஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 3 சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். ஸோ நாளையிலேருந்து 4 சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண போகிறேன். யூடியூப்பும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திக்க போகிறேன். ஸோ 1 by 1 தான் நம்ம போக முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ 1 by 1 போகிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ யூடியூப் ஆட் பண்ணுறப்ப 4ஆவது அப்படி போகிறப்ப அதுலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். அதே மாதிரி டம்ளர் அடுத்தது டம்ளரில் போடுவேன், பிளாக் போஸ்ட் போடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டுகிட்டே போகணும். பட் இன்னும் நான் எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் போடுற போஸ்ட் எல்லாமே எஸ்இஓ ஓரியன்டாக தான் போடுவேன்.
எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா அதுக்கான உள்ளே கொடுக்குற கண்டென்ட், கொடுக்குற ஹேஷ்டேக், நான் ஹேஷ்டேக் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். rapidtags.io அப்படிங்கிற ஒரு இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டேக் எடுத்துக்கலாம். எந்த டேக் வந்து இதுக்கு ஈஸியாக எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத டேக் எடுத்துக்கலாம். ஸோ கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்டென்ட் ரைட் பண்ண முடியல, நீங்கள் ChatGPT கூட இது பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் கண்டென்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி டிக்டாக்லையும் சரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கணும். ஏன்னா கொடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து எல்லா நெட்வொர்க்லையுமே டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 10 போஸ்ட் போட்டுட்ருக்குறோம். என்னால் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days என்னால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா 10 போஸ்ட் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு வீக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 போஸ்ட் ஆச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 போஸ்ட் என்னால் வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்லையும் என்னால் வந்து 200 போஸ்ட் போட முடியுது. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல வந்தது இதுதான். ஸோ இந்த ஒர்க்கை வந்து இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எப்பயும் போல் 10 போஸ்ட்டு போடுறோம். அந்த போஸ்ட் எப்படி எடுக்கிறது, எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் வந்து என்னால் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு புது மெத்தட் கிடைக்குது, இல்லை புது நெட்வொர்க் ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நான் எல்லா ரிசோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் போக போக கம்யூனிகேஷன் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து வந்துடும். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதில் கேளுங்க. நான் அது இப்போதைக்கு என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய வர உங்களோட ஐடியாஸும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, என்னோடய ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியாக வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.